தினமொரு வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். விளக்கம். பல வருடங்களுக்கு முன்பு சிறை கைதிகளை மனமுறிவடைய செய்யும் காரியங்களை கண்டுபிடிப்பதற்காக போரில் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட முன்னாள் போர் வீரர்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டன. சிறை கைதிகள் சுகவீனத்தினாலும் சித்திரவதையினாலும் மனமுறிவதை காட்டிலும் தனிமையினாலும் நண்பர்களிடமிருந்து பிரிக்கப்படுவதினாலும் அதிகமாக மனமுறிவடைகிறார்கள் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். போர் வீரர்கள் தங்களுடைய இராணுவ ஸ்தலங்களில் உள்ள நெருங்கிய நண்பர்களிடமிருந்து மிக்க தைரியம் அடைந்தார்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு உண்மையுடன் இருப்பதற்கு மற்ற விசுவாசிகளின் ஐக்கியம் அவர்களுக்கு மிகவும் தேவையானது என்பதை இந்த ஆராய்ச்சிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. தேவனோடு நாம் தனிப்பட்ட உறவு முறையை கொள்வது மிகவும் முக்கியம் என்றாலும் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியையும் பொறுமையையும் பெறுவதற்கு அது மட்டும் போதுமானது அல்ல. கர்த்தருக்காக உண்மையுடன் வாழ்ந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகளின் ஒருங்கிணைந்த ஐக்கியம் மிகவும் அவசியம். சில வேளைகளில் நாம் சபைக்கு செல்வதை புறக்கணிக்கிறோம். சபைக்கு செல்லாமல் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த கண்ணோட்டத்தை பெற்றிருக்கும் கிறிஸ்தவர்கள் அனைத்து நன்மைகளையும் இழக்கிறார்கள். நாம் பலனடைவதற்காக தேவன் தம்முடைய மிகுந்த ஞானத்தினால் நம்மை இணைத்திருக்கிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் பிறர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.